இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. 1 சாமுவேலின் புஸ்தகம் அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இந்த மாதம் நம்மை ஆண்டவர் உயர்த்துகிற மாதம். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற மாதம். இந்த மாதம் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற மாதம். இன்னும் நான் எதிர்பார்க்கிற உயர்வுகள், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் வரவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். கவலையே படாதிருங்கள். ஆண்டவர் இந்த மாதம் நம்மை உயர்த்தியே தீருவார். ஒருவேளை மனிதர்கள் நம்மை உயர்த்துவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கலாம். ஒருவேளை மனிதர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை, மேன்மையை தடுத்து கொண்டு கூட இருக்கலாம். அதை குறித்து சோர்ந்து போய்விடாதீர்கள். அது மனிதர்களுடைய மனநிலைமை அப்படித்தான் இருக்கும். பொதுவாகவே நம்முடைய தேசத்தினுடைய ஜனங்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும். மற்றவர்கள் உயர்வதை, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது, மற்றவருடைய வாழ்க்கையில் மேன்மைகளை காண்பது அவர்களுக்கு பிடிக்காது. அதை பொறாமை கொள்வார்கள், அதை தடுக்க நினைப்பார்கள். அந்த முயற்சியை அவர்கள் எப்படியாகிலும் தடுத்து விட வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை நான் வாசித்தது, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்தியா தேசத்திலிருந்து பல தேசத்தினுடைய நண்டுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாம். கப்பலிலே அது ஏற்றுமதி செய்யப்பட்டு ஒரு சில நாட்களில் போய் அது அங்கே சேரும். அப்படி ஏற்றுமதி செய்யப்பட்ட அந்த நேரத்தில் அந்த கப்பலின் மாலுமி வந்து அதை பார்வையிட பார்க்கும்பொழுது ஜப்பான் நண்டுகள் அந்த பாத்திரத்தில், அந்த கூடையில் மூடி வைக்கப்பட்டிருந்தது. இலங்கையுடைய நண்டுகள் மூடி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்திய நண்டுகள் கூடை மாத்திரம் திறந்து வைக்கப்பட்டே இருந்ததை பார்த்தாராம். அதை கேட்டாராம், ஏன் இந்த நண்டு கூடை, இந்திய நண்டு கூடைகள் மூடவில்லை என்று கேட்கும் பொழுது அந்த இந்திய தேசத்தான் அந்த காரியத்தை அந்த கேப்டன் இடத்துல சொன்னானாம், கவலைப்படாதீர்கள், அது ஒன்றும் வெளியே வந்து விடாது. ஏனென்றால் அது இந்திய நண்டு. ஒரு நண்டு வெளியே போக முயற்சிக்கும் போது அடுத்த நண்டு காலை பிடித்து இழுத்து உள்ளே போட்டு விடும். இப்படியாக ஒரு நண்டும் வெளியே போகாது. அது சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டே இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னானாம். இதுதான் இந்திய தேசத்தினுடைய மனநிலையாக இருக்கிறது என்று வேடிக்கையாக அந்த சம்பவம் எழுதப்பட்டிருந்தது. ஒருவேளை அப்படி யாராவது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கலாம். உங்கள் உயர்வுகளை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய மேன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் சிறியவர்களையும் எளியவர்களையும் குப்பையிலையும் புழுதியிலும் இருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் கூட அவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே நேசிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை அப்படியே நம்ம விசுவாசிக்க போகிறோம். இந்த 9வது மாதம், இந்த 8 மாதங்களை காட்டிலும் என் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் உயர்த்துகிற மாதம். இந்த மாதம், இந்த புதிய மாதம், இந்த புதிய நாள் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிற மாதம். என் பிள்ளைகள் உயர்வை காணப்போகிற மாதம். என் ஊழியம் உயர்வை காணப்போகிற மாதம். நான் மேன்மைப்படுத்துவேன் என்று என் கர்த்தர் சொன்னாரே, அதன்படி அவர் செய்வார். கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை நான் நம்புகிறேன் என்று நம்ம சொல்லணும். ஆனால் அதற்கு முதல் காரியம், யாரையெல்லாம் ஆண்டவர் உயர்த்துவார் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவாராம், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார். இதைத்தான் இந்த வசனத்தை மீண்டுமாய் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த மாதம் எனக்கு உயர்வு வேண்டும். இந்த மாதம் என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை நான் பார்க்க வேண்டும். இந்த மாதத்திலே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எல்லைகள் விரிவாகுவதை நான் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்தால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான முதலாவது காரியம், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். லூக்கா 1ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில், பலவான்களின் ஆசனங்களை தள்ளி தாழ்மையானவர்களை அவர் உயர்த்தினார் என்று மரியாள் பாடுகிற அந்த பாடலில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற தேவன். தாழ்மை என்று சொன்னால் ஏதோ நம்மை குறித்து குறைவாக மதிப்பிடுகிறது அல்ல, நம்மை குறித்து எளிமையாக நினைக்கிறது அல்ல, நமக்கு திறமை இல்லை என்று சொல்வதல்ல, எனக்கு அழகு இல்லை, எனக்கு தாழ்ந்து இல்லை என்று சொல்வதல்ல. தாழ்மை என்பது ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில், மற்ற மனிதர்கள் சமூகத்தில் நம்மை நாமே உயர்த்தி கொள்ளாமல் இருப்பது தான், நம்மை நாமே பெருமைப்படுத்தி கொள்ளாமல் இருப்பது தான், நம்முடைய சுய பெருமைகளை சொல்லி நம்மை நாமே பாராட்டை தேடிக்கொள்கிறது தான் அது பெருமை. அது நம்மை நாமே மேன்மைப்படுத்தி கொள்கிற காரியம். தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறாராம். தாழ்மை உள்ளவர்களை எந்த மனிதனும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை.
தாழ்மை உள்ள எந்த மனிதனும் தடுக்கவும் முடியாது அவருடைய உயர்வை. இதை நம்ம வேதத்தில் தெளிவாக பார்க்கிறோம். அப்போது தாழ்மை உள்ள அந்த அனுபவம், தாழ்மை உள்ள அந்த குணம் என்றால் என்ன என்பதை நம்ம சிறிது தியானிக்க போகிறோம். அந்த தாழ்மை உள்ளவர்களாய் அந்த மனிதர்கள், அந்த பிள்ளைகள் மாறும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உயரத்தை, எப்படிப்பட்ட காரியங்களை, எப்படிப்பட்ட மேன்மையை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் உண்டாக்கி காட்டினார். முதலாவது ஒரு இளம் வாலிபனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் தெரியும். மனேசா ராஜாவாகிற போது 12 வயதாக இருந்தது. 55 வருடம் எருசலேமில் அரசாண்டான். அவனை குறித்த ஒரு அறிமுகம். மனேசே என்கிற அந்த ராஜா இளம் வயதில் 12 வயதிலே அவன் ராஜாவாக பொறுப்பெடுத்து கொண்டான் இஸ்ரவேல் தேசத்துக்கு. ஆனால் பாருங்கள், அவன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டான். தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி, பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து, விக்கிர தோப்புகளை உண்டாக்கி, வானத்தின் சேனையெல்லாம் படிந்து கொண்டு அவைகளை சேவித்து, இது எப்படி எங்கே போய் முடியுது? தேவனுடைய ஆலயத்திலே ஒரு விக்கிரகத்தை வச்சு விக்கிரக ஆராதனையை துவங்கி விட்டான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. ஆண்டவர் அவனை ராஜாவாக அவனை வைத்திருக்க விரும்புகிறாரு. ஆனால் இனிமனுடைய இந்த மனேசே என்கிற ஒரு இளம் வாலிபன் ராஜாவான உடனே செய்த காரியம் என்ன? ஆண்டவரை விட்டு விலகி தனக்குத்தானே பெருமை தேடிக்கொள்ளவும், தான் வைக்கிற விக்கிரகத்தை, தான் வார்ப்பிக்கப்பட்ட அந்த நான் செலுத்தின தாபித்த அந்த விக்கிரகத்தை தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று ஜனங்களை எல்லாம் திசை மாற்றும்படியான தனக்குத்தானே ஒரு பெருமையை தேடிக்கொள்கிற ஒரு காரியத்தை அவன் செய்ய ஆரம்பித்து விட்டான். இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் கூட முதல்ல இருக்கும்போது நன்றாக தான் இருப்போம். ஆனால் நல்ல படிப்பு ஆண்டவர் கொடுப்பார், நல்ல வரங்களை ஆண்டவர் கொடுப்பார், நல்ல வேலைகளை ஆண்டவர் கொடுப்பார், நல்ல வருமானங்களை கொடுத்த உடனே நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகர் தடமாறி போகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை மறந்து போகிறத பார்க்குறோம். ஆண்டவரை மறந்து போய் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் விக்கிரகங்களாக மாறுகிறதை பார்க்குறோம். ஆண்டவர் கொடுத்த தொழில் அவர்களுக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் கொடுத்த வேலை அவர்களுக்கு விக்கிரகமாக மாறுகிறது. ஆண்டவர் கொடுத்த அந்த பதவி அவர்களுக்கு விக்கிரகமாக மாறி ஆண்டவரை காட்டிலும் அதை நேசிக்கவும், அதை பெருமை பாராட்டவும், மேன்மை பாராட்டவும் ஆரம்பித்து விடுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் இந்த மனேசா விழுந்து போனதுனால தான் என்ன நடந்தது என்று பாருங்க. ஆண்டவர் கர்த்தர் மனேசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அந்த 2 நாளாம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பேசுகிறார், இந்த காரியம்லாம் வழி தப்பி போகிறீங்க, என்னை விட்டு விலகி போகிறீங்க, விக்கிரகங்களை ஆராதிக்கிற இந்த பாவத்தை நீங்கள் செய்கிறீங்க, என்னை தவிர வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன கட்டளையை நீங்கள் மீறுறீங்க என்கிற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுத்த போதும் அவர்கள் கவனிக்காமல் போனாங்க. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரிடத்துல நமக்கு ஒரு எச்சரிப்பு வரும் பொழுது இந்த மாதம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த மாதத்தில் நம்ம புதிய வாரத்தை நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம திருவிருந்துக்கு ஆயத்தமாக போகிறோம். ஆண்டோட ரத்தத்தையும் சரீரத்தையும் பானத்தையும் நம்ம பானம் பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்வோம். ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எதையாவது நம்ம கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது பெரிய பாவமாக மாறிவிடும். ஆண்டவர் சுட்டி காட்டின பலவீனங்கள், ஆண்டவர் சுட்டி காட்டின பாவங்கள், ஆண்டவர் சுட்டி காட்டின தவறுகள் எதையாக இருந்தால் அந்த காலை வேளையில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் இதுவரை கவனிக்கலை, இன்றைக்கு நான் கவனித்து இதை மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த ஜனங்கள் கவனியாமல் போனனால என்ன நடந்தது? ஆண்டவர் என்ன அனுமதிச்சிட்டாரு? 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், கர்த்தர் அசரிய ராஜாவின் சேனாதிபதியில் அவர் மேல் வர பண்ணினார். அவர்கள் இந்த மனேசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெங்கலச் சன்னிங்களையும் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். எவ்வளவு பரிதாபம் பார்த்தீர்களா? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது, அல்லது ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு சொல்லும் பொழுது அதை கவனிக்காமல், அதை நம்ம திருத்தி கொள்ளாமல், அதை நம்ம சீர்படுத்தி கொள்ளாமல், அதை ஆண்டவரோடு நம்ம ஒப்புரவாகாமல், வேதத்துக்கு விலகி எதையாகிலும் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை இருந்தால் தயவு செய்து இந்த நாட்களில் நம்ம ஆராய்ந்து பார்த்து திருத்தி கொள்வோம், சீர்படுத்துவோம், ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுவோம். அது அற்புதமான கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாக இந்த ஜனங்களுக்கு, இந்த ராஜாவுக்கும் ஜனங்களுக்கும் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
ஐயோ நீங்கள் போகிற பாதை தவறு, நீங்கள் போகிற டைரக்ஷன், நீங்கள் போகிற திசை, நீங்கள் போகிற காரியம் எல்லாம் தவறாக இருக்கிறது, நீங்கள் தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள் என்கிற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அவங்க கவனிக்காமல் போனதுனால ஆண்டவர் அவருடைய சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். சங்கிலியால் கட்டப்பட்டான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனேசே இன்றைக்கு சங்கிலியால் முச்செடியில முச்செடி நடுவில் அவனை இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் கடந்து சென்றான். ஆனால் பிரியமானவர்களே, அவன் செய்த ஒரே ஒரு காரியம், இப்படி அந்த 12வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். மிகவும் தன்னை தாழ்த்தினான். இதைத்தான் இந்த நாட்களில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் யார் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறானோ அவனை நான் உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன், அவனை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. இந்த காரியத்தை இந்த மனசை புரிந்து கொண்டான். ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், ஐயோ நான் அக்கிரமம் செய்து விட்டேன், ஐயோ நான் அநியாயம் செய்து விட்டேன், என் தேவனை விட்டு நான் விலகி போனேன், நான் விக்கிரங்கள் பின்னால் ஓடினேன், நான் பாகால் பின்னால் ஓடினேன், அருவருப்பான காரியத்தை நான் செய்து விட்டேன். நான் ஆண்டவரே, அதனால தான் எனக்கு இந்த தண்டனை, அதனால தான் இந்த அவமானம், அதனால தான் இந்த வெட்கம், அரியணையில் உட்கார வேண்டிய நான் இன்னைக்கு அடிமையாய் உட்கார்ந்துருக்கிறேனே என்கிற அந்த சூழ்நிலையில் அவன் தேவனை நோக்கி கதறி கெஞ்சி மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். தாழ்த்தின உடனே இதுதான் தாழ்மையின் அனுபவம். ஒரு வேளை இந்த காலை வேளையில், இந்த நாட்களில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் உயர்வு வரவில்லை, ஏன் என்னுடைய நாட்களில் இன்னும் எனக்கு மேன்மை கிடைக்கவில்லை, ஏன் இன்னும் நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்கல என்று சொன்னால், பிரச்சனை போராட்டம் எல்லாம் உங்களிடத்துல தான். ஏதோ ஒரு காரியம் தடையாக இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தாழ்த்த வேண்டி இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. அது என்ன காரியம் என்பது இந்த காலை வேளையில் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து, அதை ஆண்டவரை நான் விட்டு விடுகிறேன், ஆண்டவரை அதிலிருந்து நான் என்னை திருத்தி கொள்ளுகிறேன், ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிற அற்புதமான நேரம் இந்த நேரம். நம்மை தாழ்த்துவோம் ஆண்டவரிடத்தில். முதலாவது தாழ்மையில் இருக்கிற முதல் குணம், ஆண்டவரே உம்முடைய கிருபையில் நான் சார்ந்து கொள்ளுகிறேன், உம்முடைய கிருபை எனக்கு வேணும், உம்முடைய இரக்கம் எனக்கு வேணும், உம்முடைய தயவு எனக்கு வேணும், என்னுடைய திறமை என்னுடைய தாளந்து எல்லாம் வீணாக போயிடுச்சு ஆண்டவரே, இதையெல்லாம் நான் ஒதுக்கி வைக்கிறேன், உம்முடைய கிருபையில் தாழ்த்துகிற கணத்தெல்லாம் எப்படி மனசை எப்படி தாழ்த்தினா, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அன்று 13வது வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேம் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனேசே அறிந்தான். அல்லேலூயா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனேசா என்கிற அந்த ராஜா மொத்தம் 55 வருஷமான அரசாண்டான். அவ்வளவு நாட்களும் அற்புதமாய் அறிந்து கொண்டான், கர்த்தரே தேவன், நான் உருவாக்கின நான் வார்ப்பித்த இந்த விக்கிரகங்கள் தெய்வம் அல்ல, இந்த பாகால்கள் தெய்வம் அல்ல, என்னுடைய வேலை எனக்கு தெய்வம் அல்ல, என்னுடைய தொழில் எனக்கு தெய்வம் அல்ல, நான் வைத்திருக்கிற இந்த பதவி பட்டம் எனக்கு தெய்வம் அல்ல, அது என்னை ஆதரிக்காது, நான் வைத்திருக்கிற சொத்து எனக்கு ஆதரிக்காது, நான் வைத்திருக்கிற வீடுகள், நான் வைத்திருக்கிற வாகனங்கள் எனக்கு அது உதவி செய்யாது, கர்த்தரே எனக்கு என்று எந்த மனுஷன் அறிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் தன்னை தாழ்த்துகிறவன். நான் கர்த்தருடைய கிருபையில் சார்ந்திருக்கிறேன், கர்த்தருடைய இரக்கத்தை சார்ந்திருக்கிறேன், கர்த்தரையே நான் மகிமைப்படுத்துவேன் என்று தாழ்ந்திருக்கும் பொழுது மீண்டுமாய் அவன் இழந்து போன அரசாங்கத்தை, ராஜ்யபாரத்தை கர்த்தர் மனேசாக்கு திரும்பி கொடுத்தார். இதைத்தான் பிரியமானவர்களே இந்த காலை வேளை ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், சிறுமையில் கிடக்கிற எண்ணெய் ஆண்டவர் உயரத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டுமென்றால், எளிமையில் கிடக்கிற எண்ணெய் ஆண்டவர் ஆசீர்வாதம் வைக்கும் என்றால் மனேசாவை போல நம்ம தாழ்த்தணும். இரண்டாவது ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டுமென்றால், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் தன்னை தாழ்த்துகிறத நம்ம அங்கே வாசிக்கிறோம். எவ்வளவு அற்புதமாக தன்னை தாழ்த்துகிறான் பவுல் அப்போஸ்தலன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவரை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய பெருமைகளை அங்கே பட்டியலிடுகிறார். பவுல் அப்போஸ்தலன் எப்பேற்பட்ட ஆள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த மாம்சத்தின் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கலாம், ஆனால் நான் என் மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அவருடைய பெருமைகளை. 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்மையின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். இவ்வளவு பெருமை இருக்குது, இவ்வளவு பெருமை. படித்தவன்,
பட்டங்களை பெற்றவன், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவன், எபிரேயன், யூதன், என்னென்ன காரியம், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கரைத்து குடித்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். இது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அவர் சொல்கிற சாட்சி, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். நியாயப்பிரமாணம் மொத்தம் 613 நியாயப்பிரமாணம். கற்பனை கட்டளை என்று நம்ம பிரிக்கும் பொழுது கட்டளைகள் 10 கட்டளை, நியாயப்பிரமாணம் 613 நியாயப்பிரமாணம். அதில் ஒன்றுக்கு தவறு செஞ்சாலும் நீங்கள் குற்றம் செஞ்சவங்க, நீங்கள் சபிக்கப்பட்டவங்க. ஒன்று நியாயப்பிரமாணம் 613 365 நியாயப்பிரமாணம் செய்யாதே செய்யாதே, 248 நியாயப்பிரமாணம் செய் இதெல்லாம் செய்யலாம் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லுகிற மொத்தம் 613 நியாயப்பிரமாணம். அந்த 613 நியாயப்பிரமாணத்தின்படியும் ஒருவனும் என்னை குற்றஞ்சாட்ட முடியாது. அத்தனை நியாயப்பிரமாணங்கள் நான் கடைபிடித்தவன் என்ற சாட்சி தைரியமாக எழுதுகிறான். இவ்வளவு பெருமைகள் கொடுத்த நான் அவ்வளோ பெருமை பெருமை பாராட்டலாம். ஆனால் சொல்கிறார் இந்த இடத்துல எப்படி தாழ்த்துறாரு பாருங்க. அவர் சொல்கிறாரு 7வது வசனத்தில் பிலிப்பியர் 3:7, ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்த எவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டமன்று எண்ணினேன். இதுதான் பவுல் அவர் குறித்து நம்ம தாழ்த்துக்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன தாழ்த்துறாரு? என்னுடைய ப்ரெஸ்டீஜ், என்னுடைய பொசிஷன், என்ன பவர், அதை நான் சார்ந்து கொள்கிற ஆள் அல்ல. முதல்ல பார்க்குறோம் என்னுடைய கர்த்தருடைய கிருபையை நான் சார்ந்து கொள்கிறேன். ரெண்டாவது பார்க்குறோம் பவுல் என்ன சொல்கிறாரு? என்னுடைய பதவி, என்னுடைய பட்டம், என்னுடைய திறமை, என்னுடைய பெரிய இந்த காரியங்கள் எதையும் நான் என்ன பண்ணுறதில்ல, நான் அதை பெருமை பாராட்டுகளையும் தன்னை தாழ்த்துக்கிறத பார்க்குறோம். மூணாவது இறுதியாக ஒருத்தர் தாழ்த்துறாரு பாருங்கள். அவரை போல யாருமே தாழ்த்த முடியாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரிந்தும், அதாவது சிலுவின் மரணபரிந்தும் கீழ்ப்படிந்தராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். மனுஷா தாழ்த்தினதை பார்த்தோம். பவுல் தன்னை எப்படி தாழ்த்துகிறான்னு பார்க்குறோம். இங்கே இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் எப்படி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அடிமையின் ரூபம் எடுத்தார். எவ்வளவு காரியம்! சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவர் சிலுவைக்காக சிலுவையின் மேலே வந்து சிலுவையின் பரியந்தம் அந்த 12 சீடர்களையும் கால்களை கழுவி அந்த தேசங்களில் நடந்து திரிந்து தம்மைத்தானே எவ்வளவு தாழ்த்தவனே அந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய், அந்த ஜனங்களுக்கு போதனைகள் செய்யும்படியாய் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி, அவர் நாம் ஐஸ்வர்யமாகும்படி அவர் தரித்திரரானாரே. இதைவிட தாழ்மைக்கு என்ன உதாரணத்தை நம்ம சொல்ல முடியும்? தம்மைத்தாமே தாழ்த்தினார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரியந்த நம்மை தாழ்த்தினார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த அற்புதமான காலை வேளையில் பவுல் எப்படி தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். மனேசா ராஜா எப்படி தாழ்த்தினான் என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்த்தினார் என்று பார்த்தோம். இப்படி அவர்கள் தாழ்த்தினதுனால ஆண்டவர் அவர்களை எவ்வளோ உயர்த்தினார் என்பதை பார்த்து நம்ம இந்த தியானத்தை முடிக்க போகிறோம். தாழ்த்தினாங்க. மனேசா தாழ்த்தினால தான் 55 ஆண்டுகள் ஆண்டவர் அவனை அசைக்கக்கூடாத ஒரு ராஜாவாக ஆண்டவர் அவனை மீண்டுமாய் அரியாசனத்தில் உட்கார வைத்தார். பவுல் தாழ்த்தினான். பவுல் தன்னை தாழ்த்தி, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரை, எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரேன்னு சொன்னதுனால தான் யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் பவுலுக்கு கிடைத்தது. வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புத்தகங்கள். 27 புத்தகத்தில் ஏறத்தாழ 13-14 புத்தகங்கள் பவுல் அப்போஸ்தலன் எழுதின அந்த நிருபங்களை இன்றைக்கு வைத்து இதில் 80% புதிய ஏற்பாட்டில் 80% பவுலுடைய டீச்சிங், அவனுடைய ரைட்டிங் தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் புதிய ஏற்பாடு என்று சொல்லி. அப்பேற்பட்ட கனத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். தாழ்த்துகிறவர்களை ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அவர் அப்படி தாழ்த்தினால அவருக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், இயேசுவின் நாமத்தில் 9வது வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, எதுக்கு மேலாக ஆண்டவர் உயர்த்தினாராம்? இயேசுவின் நாமத்தை 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாக, வானத்தில் இருக்கிறவங்க, பூமியில் இருக்கிறவங்க,
பூமி கீழே இருக்கிற எல்லா நாமங்களும் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா, க்ளோரி டு காட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 3 காரியங்களை நான் இன்றைக்கு முன்னாக வைத்தேன். எப்படி அவர்கள் தாழ்த்தினார்கள், பவுல் எப்படி தாழ்த்தினான், மனேசா எப்படி தாழ்த்தினான், இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்த்தினார். அப்படி தாழ்த்தும் பொழுது கர்த்தர் அவர்களை எந்த அளவுக்கு அவர்களை மேன்மைப்படுத்தினார். பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். தாழ்த்தின அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வேதத்தை எழுதுகிற உருவாக்குகிற உன்னத பணியையும் சபைகளை உருவாக்குகிற உன்னத பணியும் பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுத்தார். தம்மை தாமே தாழ்த்தி இந்த மனு குலத்தில் பாவத்தில் விழுந்து கிடக்கிற அந்த மனு குலத்தை மீட்டெடுக்கும்படியாய் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தனால தன் ரத்தத்தையே கிருபாதார பலியாக செலுத்தின, தன்னுடைய சரீரத்தை பலியாக செலுத்தின இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்ததுனால எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படியாய் முழங்கால்கள் முடங்கும்படியாய் இயேசு கிறிஸ்து என்கிற அற்புதமான அந்த நாமத்தை அவருக்கு கொடுத்து ஆண்டவர் அவரை இன்றைக்கு உயர்த்தி உன்னதமான ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதே ஆண்டவர் இந்த காலை வேளையில் யாரால என்ன பவுலை போல தாழ்த்துக்கிற ஆண்டவரை, என்னுடைய படிப்போ என்னுடைய பட்டமோ ஒன்றுமில்ல ஆண்டவரை, நான் மனேசை போல தாழ்த்துறேன். என் வாழ்க்கையில் வேறு விக்கிரகம் வேண்டாம் ஆண்டவரை, நீரே எனக்கு எல்லாம், நீரே என் நம்பிக்கை, நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், உண்மையை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரை. இந்த புதிய மாதத்தை நான் துவங்க இருக்கிறேன். இந்த புதிய மாதத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த புதிய மாதத்தின் ஊழியங்கள் நிறைவேற்றணும். இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். இந்த புதிய மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் மேன்மைகளை நான் எதிர்பார்த்துருக்கிற மேன்மைகள் வரணும் என்று சொன்னால் நான் மனேசை போல தாழ்த்துகிற ஆண்டவர். எதாகிலும் பாவங்கள் இருந்தால், எதையாகிலும் உம்முடைய வார்த்தைகளை நான் கவனிக்காமல் விட்டிருந்தா என்ன ஆண்டவரே மன்னியுங்க ஆண்டவரே என்று கேட்போம். நான் பவுலை போல என்னுடைய பதவியோ பட்டமோ என்னுடைய ஆண்டவரே நான் செய்கிற எனக்கு இருக்கிற சொத்தோ சுதந்திரமோ எதுவும் எனக்கு தேவையில்லை, எந்த பெருமையில் எனக்கு வேண்டாம், உம்முடைய பாதம் ஒன்றே போனது ஆண்டவரை, உண்மையே நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் என்று பவுலை போல ஒப்பு கொடுத்து இயேசுவை போல எல்லாருக்கும் நன்மை செய்து எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாய் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாய் தன்மை தாமே கொடுத்தது போல நானும் உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஆலயத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் எந்த வேலை எந்த தொழில் இருந்தாலும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன், அனைவரும் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்ப்பேன், அந்த ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் பொழுது சிறியவர்களையும் எளியவர்களையும் குப்பையிலிருந்து புழுதிலிருந்து உயர்த்துகிற தேவன் உங்களையும் அற்புதமாய் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற தேவன், தாழ்மை உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், தாழ்மை உள்ளவர்களை நீர் மேன்மைப்படுத்துகிற தேவன். ஒருவேளை நாங்கள் புழுதியில் கிடந்தாலும் குப்பையில் கிடந்தாலும் எங்களை உயர்த்தி அதிகாரத்தோட ஆண்டவரே ஆளுகை செய்கிறவர்களோட பிரபுக்களோட சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறீர் ஆண்டவரை. தாழ்த்தின மனசை உயர்த்தி அரியாசனத்தில் உட்கார வைத்தீர். தாழ்த்தின பவுலை உயர்த்தி பரிசுத்த வேதாகமத்தையும் ஆண்டவரே பரிசுத்த சபைகளையும் கட்டி எழுப்ப உதவி செய்தீர். தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி எல்லா நாமங்களுக்கும் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும்படியாக நாவுகள் இன்றைக்கும் அறிக்கை செய்யும்படியான மேலான ஒரு நாமத்தை அவருக்கு தந்து உயர்த்தி வைத்திருக்கிறீரே, அதே போல் நாங்களும் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மேன்மைகள் உண்டாகட்டும். இன்றைக்கு யாரெல்லாம் மனதில் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொன்னாங்களோ, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்களோ, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுங்க, ஊழியத்தை நீங்கள் பொறுப்பெடுங்க, அவள் குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுங்க. இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாய் மாறட்டும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும், வரவேண்டிய வருமானங்கள் வரட்டும், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வரட்டும், புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும், வியாதிகள் வேதனைகள் விலகி ஓடட்டும். ஒரு புதிய சத்துவத்தால் புதிய பலத்தால் உடைய பிள்ளைகளை எடைகட்டும்படியாய் ஆண்டு ரத்தத்தையும் நம்முடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து நிற்கும்படியாய் மேன்மைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.